நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் வேலூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகம் தாசில்தார் பழனிசார் அவர்கள் இந்த வேலூர் நகரத்தினுடைய எம்எல்ஏ நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, ஒரு மனித நேயத்தோட அவ்வளவு ஈடுபாடோடு ஒவ்வொரு வீட்டு பிரச்சனையும் பார்க்குறதா கேள்விப்பட்டோம். ஆனால் நேற்று நாங்கள் உணர்வுபூர்வமாக அரசு தாசில்தார் முதல் கொண்டு எம்எல்ஏ வரைக்கும் இதற்காக அமைக்கப்பட்ட டிஐஜி சந்தோஷ் சார் அவர்களும் சரி, புகழேந்தி சார் அவர்களும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, மத்திய அரசினுடைய இந்தியன் கான்சுலேட்டில் இருக்கிற பிரியங்கா மேடம் வரைக்கும், வியட்நாமில் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் ரொம்ப பிரமாதமாக எங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கணும். மெட்டஃபார்மிங் எம்பார்கேட் பண்ணால் கூட 1 வீக் ஆகுன்ட்டு பாடி கொடுக்கறதுக்குன்னாங்க. ஆனால் அவங்க பாதுகாப்பாக ஃப்ரீசரில் வச்சு எங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க 2வது நாளே. அதனால் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிக துயரமான நிலைமையில் இந்த குடும்பம் இருந்தாலும் இந்த அரசு அதிகாரிகளும் எம்எல்ஏவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசும் இதற்காக அமைக்கப்பட்ட டிஐஜி சந்தோஷ் அவர்களுக்கு கீழே இயங்குகின்ற அத்தனை அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாளை 12 மணிக்கு மேல் பாலாறு மயானத்தில் கிரிமிட்டோரியத்தில் சடங்குகள் முடித்து நடக்கப் போகுது. வினய்குமார் ஒரு மனிதநேயமுள்ள மனிதர். எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ பெருமை. ஏன்னா மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். எந்த ஒரு வேலை ஒப்படைத்தாலும் அதை தன்னுடைய வேலையாக நினச்சி செய்வார். 80 முறை இரத்த தானம் பண்ணியிருக்காரு. கொரோனா டைமில் அரசுக்கு உதவியாக நிறைய வாலண்டியரிங் சர்வீஸும் பண்ணியிருக்காரு. உபகரணங்களையும் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஆக்சிஜன் பிளான்ட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. மனித நேயத்தோடு அதே மாதிரி எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த வாசவி கிளப்பிலும் சரி, எங்களுடைய சமுதாய சங்கமான ஆரிய வைசிய மகாசபையிலையும் சரி, கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்திலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பணிகளையும் மிக சிறப்பாக ஈடுபாடோடு செய்வார். கணக்கு வழக்கில் அவரை மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் சப்மிட் பண்ணவங்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு நேர்மையானவர், உழைப்பவர். உழைப்பால் முன்னுக்கு வரணுன்ட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடவுள் இப்படி ஒரு துயர சம்பவத்தை கொடுத்துட்டாரேங்கிறது தான் ஒரு மன வருத்தமாக தவிர ஒரு மனித நேயமுள்ள மனிதர். ஏழைகளை நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி குணாதிசயம் அவர்கிட்ட. தன்னுடைய கவலையாக நினைப்பார், மற்றவங்களுடைய கவலையை. அதே போல் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன், அவங்க அப்பா அம்மா யூரோப் டூரில் இருக்காங்க, நாங்கள் சேலத்தில் இருக்கோம். இங்கே இவர் வியட்நாமில். இங்கே வீட்டில் இருக்கிறது அவர் மனைவியும் அவர் குழந்தையும். ஆனால் இந்த ஒரு 3 மணி நேரத்தில் தனியாக இவங்களை எப்படி யார் பாதுகாக்கிறதுன்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவர்களுடைய நண்பர்கள் கிட்டத்தட்ட 50 பேரும் குடும்பத்தோட 3 நாட்களாக இங்கே இருந்து இந்த குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வினய்குமார் கூட ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் உதவுற நண்பர்களை நம்ம எப்பயுமே மறக்க முடியாது. இதிலிருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் குழந்தைகிட்ட எப்பயும் சொல்லுவாராம், நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம நல்லது பண்ணிவிட்டு இருக்கணும். நம்ம மறைவிற்கு பிறகு இந்த மனுஷன் நல்ல மனுஷன் போயிட்டானேன்ட்டு சொல்கிற வார்த்தையை தான் கேட்குற மாதிரி நம்ம செயல்கள் இருக்கணுன்ட்டு அவர் பொண்ணுக்கிட்ட அடிக்கடி சொல்லுவாராம். அதே மாதிரி நடந்து போச்சுங்கிறப்ப தான் அந்த துயரத்திலிருந்து இந்த குடும்பமும் மீளணும், அவளுடைய மனைவியும் மீளணும், அவளுடைய குழந்தையும் மீளணும். இதுவரைக்கும் அவர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த குடும்பத்தை. இனிமேல் 8 பேர் நாங்கள் பார்த்துக்க போகிறோம். அந்த குழந்தை படிப்பாகட்டும், எதிர்காலம் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் பக்கத்தில் இருந்து 8 பேரும் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுதான் சொல்லுவேன், முதல்ல உனக்கு ஒரு அப்பா மட்டும்தான்ப்பா பார்த்துக்கிட்டாங்க, இப்போ 2 தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாரும் பார்த்துக்குவோம். சித்தப்பா இருக்கார், சித்தி இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை உன்னையும் பார்த்துக்குவாங்கம்மா, எந்த கவலையும் படாதீங்கன்ட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மனிதர்,
ஒரு நல்ல நேரத்தில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கடவுள் சோதனையை கொடுத்துட்டாரேங்கிற ஒரு துயரம் தவிர அவரை பற்றி நினைக்காத மனிதர்கள் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளியில் வாசவி கிளப்பு எந்த அளவுக்கு ஈடுபாடோடு அவர் ஈடுபட்டு இருந்தாருன்ட்டு அந்த கண்ணீர் அஞ்சலியிலேயே வெளியில் ஒட்டியிருக்கிற போஸ்டர்லேயே நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி சமுதாயத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி ஜாதியை தாண்டி மனிதநேயத்தோடு இருந்தார், மனிதநேயத்தோடு வாழ்ந்தார், எல்லாரையும் சமமாக பார்த்தார். அதுதான் நமக்கு முக்கியமானது. நன்றிங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்.